भक्तजनार्तिनं तुष्टित्वमन्येषायदूतं संवेदकारणं प्रपद्ये योनिमोहतस्मदितराणि कृणाय मेने स्मद्गुरो भगवतोऽस्य दैवतन्दोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां शुद्धां गुणसम्पदां शरणं बहुदीतानां शतकोपमुनीस्तं श्रीरङ्गेशेतीन्दुना करुणया अतोऽस्यादिविप्रेक्षितं चादर्शेन सुमदां पुरेन्दिव्यम् दान्तिक्षान्तिदयादिभिः सुगुणैर्वान्तं मुदाग्रेसनं श्रीमन्तं गजकार्योगिनिपतिं श्रेयोनिधिं संश्रये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरचरणरिगुणासमिनेन्द्रेण दृष्टं निस्तात्मानं रसम्बे नरहरिजयति योगिनेप्रसादात्मज्ञश्रीरङ्गकारि प्रभवति परेः प्राप्तलक्ष्मीर्सुम्मास्थानं सेवेतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीचकारिं श्रीरङ्गनाथषडकोपयतीन्द्र लक्ष्मीर्सुम्मसरणैकपात्रं श्रीरङ्गवीररुद्राक्षकोपकृत्यं वेदान्तदेशिकेतीन्द्रमां प्रपद्ये श्रीमन्द्रङ्गशिटारि संयमिविराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररुद्वहात्रषडजत्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदपदं स देशिकेशेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीण शासनवशं नारायणं योगिनम् प्रधानमनवच्यवरुम्बुदाग्रं नारायणार्य यद्योगिपाभिलिप्तं श्रीरङ्गनाथेति शेखरमाश्रयामः श्रीमद्वेङ्कटनाथयोगिन्यस्तात्मरक्षावरम् श्रीमद्वीररुद्वहादिलब्धागमां तद्वयं नीर्ष्यालं विवर्जितं प्रभुगणैर्वान्तं महद्वं सुधा वंदे वत्सविभूषणं पदवं कृष्णमार्यं सदा तत्त्वेनश्चिदयितीश्वरस्वभाव भोगापवर्गदुबाय गतिरुदारः सन्दर्शयन् निरमनीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय नारायणं नमस्कृत्य नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरयेत् श्रीदुष्टचित्तपरमं गजा सङ्गमाय चेतो मम स्पृहैरेक्यमतःपरेण नो चेन्ममापि यतिशेखरभारतीनां भावः कथं भवितुमर्हति वासुदेयः விஷ்ணு புராணம் 19வது அத்தியாயம். அக்ரூரர் அழைச்சுண்டு போறார். அங்க அக்ரூரர் அழைச்சுண்டு போய் அவ மதுரைக்கு போறார். போற வழியில யமுனா தடத்துல வண்டியை நிறுத்தி தன்னுடைய அனுஷ்டானத்துக்காக இறங்குறார். அங்க ஜலத்துல பெருமாள் ஆதிசேஷன்ல சயனிச்சுட்டு இருக்கார். பலராமன் அங்க இருக்கார். அங்க திருப்பி வந்து பார்த்தா 2 பேரும் தேடியே இருக்கா. ரொம்ப அப்படியே அவருக்கு ரோமாஞ்சிதமாக ஆயிடுறது. அத சொல்ற ஸ்ரீ பராசரஹா ஏவம் அந்தர்ஜலே விஷ்டம் அபிஷ்டூய ச யாதவா அர்ச்சயாமாச சர்வேஷம் தூப புஷ்பைர் மனோமயை. அப்போ ஜலத்துல பாக்குற ஜலத்துல பெருமாளை பார்த்த உடனேயே அவன் அப்படியே மனசால தியானம் பண்ணி அங்கேயே ஆராதிக்கிற, மனசனாலேயே ஆராதிக்கிற. எப்படி ஆராதிக்கிறார்? தூப புஷ்பை மனோமயை. ஏன்னா பிசிக்கலா சரீரத்தினால நம்மளால ஆராதனை பண்ண முடியாத நிலையில என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா ஆராதனம். நமக்கு சாஸ்திரத்துல சாஸ்திரங்கள்ல நமக்கு சொல்றது கேட்கலாமா? somebody has raising the hand. அது சில சமயம் ஐ திங்க் பை மிஸ்டேக் ஏதாவது ஆயிடும். இப்போ யூஸ்வலா உபன்யாசம் முடியறச்சே கேள்வியில என்கரேஜ் பண்ணலாம்னு தோணுது. அடிய இப்போ நாம ஆராதிக்கிற போது பெருமாளை திருவாராதனம் பண்றதுக்கு முன்னாடி மானசீக ஆராதனன்றது ஒண்ணு உண்டு. மானசீக ஆராதனன்றது கூர்மாரின் திவ்யலோகம் ததுல மணிமயம் அந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தை சொல்லி மனசினால நம்ம ஆராதிக்கக்கூடிய இது மானசீக ஆராதனம்னு பேரு. இது எப்ப நமக்கு அந்த சரீரத்தினால ஒரு ஆராதனத்தை பண்ண முடியாமல் போற சமயத்துல இந்த மானசீக ஆராதனங்கிறத பண்ணலாம். நான் நடுவில் எங்கேயாவது யாத்திரை போற போதோ இல்ல வெளியில எல்லாம் போற போதோ என்ன பண்ணலாம்னு கேட்டா, சில சந்தர்ப்பங்கள்ல சொல்ல நிர்பந்தமாக இருக்கலாம். அந்த சமயத்துல மானசீக ஆராதனத்தையாவது பண்ணணும் அப்படின்றது சாஸ்திரம் சொல்றது. இது நம்ம அனுஷ்டானத்துல எல்லாம் பார்க்கிறோம். எங்கேயாவது வழியில போற போது
முடியலன்னா அப்போ பெருமாளை இந்த மாதிரி மானசீகமாக ஆராதனம் பண்ணுவோம். அக்ரூர் அதே மாதிரிதான் அங்க போறச்சே திடீர்னு போனா அதுக்கு உண்டான சாமகிரி எல்லாம் வேணுமே ஆராதிக்கிறதுக்கு. அப்ப இல்ல. அதனால அவர் என்ன பண்ற, மனசினாலேயே மனோமயை தூப புஷ்பை அர்ச்சயாமாச சர்வேஷம். அந்த அதனாலேயே அந்த இதுக்காக மனசினால ஆராதிக்கிற பெருமாள தூப தீபங்களை கொண்டு ஆராதிக்கிறார். பரித்யக்தா அந்நிய விஷயா மனஹா தத்ர நிவேஷ்ய சஹா பிரம்மபூதே சிரம் ஸ்தித்வா விரராம சமாதிதா. இதுவும் ஒரு யோக நிலைன்னு பேரு. இந்த யோகத்துல அஷ்டாங்க யோகம்னு சொல்றது உண்டு. இந்த அஷ்டாங்க யோகத்துல வச்சு யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியானம் சமாதி. சமாதிங்கிறது தான் அந்த ஸ்டேட் ஆஃப் டிரான்ஸ்ன்னு சொல்லுவோம். அது படிப்படியாக இந்த யம நியமங்களையெல்லாம் நம்ம வரிசையா கடைபிடிச்சுட்டு வரப்போது அது பிரத்யாகாரம். அதுக்கப்புறம் தாரணான்னு பேர். தாரணான தரிக்கிறது. நாம யார தியானம் பண்றோமோ அந்த பகவானை, அந்த ஆத்மஸ்வரூபத்தை மனசினால தரிக்கிறது. தரிக்கிறதுன்னா வித்தவுட் கெட்டிங் டிஸ்ட்ராக்டட்னு சொல்றோமே. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி நினைக்கிறோம், நாம பாக்குறோம். இப்ப கோவில் எல்லாம் போய் நம்மளே பெருமாளை தியானம் பண்ணலாம்னு வச்சுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு மேல நம்மளால பெருமாளை தியானம் பண்ண முடியல. மனசு எங்கேயோ உடனே அலப்பாயிருது, மனசு எங்கேயோ கவலைப்பாயிருது, மனசு எங்கேயோ திருப்பி போயிடுறது. அந்த மனக்கட்டுப்பாடுங்கிறது தான் யோக சாஸ்திரத்துல முக்கியம். இதுக்காக தான் அந்த அஷ்டாங்க யோகம் யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகாரங்கள் எல்லாம் சொல்றது. சோ அந்த தாரணை அப்படிங்கிற நிலை எதுன்னு கேட்டா, மற்ற விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு யார தியானம் பண்றோமோ, எந்த எம்பெருமான தியானம் பண்றோமோ அவனையே மனசுல நிலைநிறுத்தக்கூடிய அந்த அந்த ஸ்டேட், அந்த நிலைக்குத்தான் என்ன பேருன்னு கேட்டா தாரணான்னு பேர். அந்த தாரண நிலையை இப்போ அக்ரூரர் அடைகிற அந்த யோக நிலையை பரித்யக்த அந்நிய விஷயா மனமா. மற்ற விஷயங்கள்ல இருந்து மனச திசை திருப்புறது, கண்ட்ரோலிங் த மைண்ட்னு அர்த்தம். அதை செலுத்தி அதை என்ன பண்ற, தத்ர நிவேஷ்ய சஹா. அதை எந்த விஷயத்தை குறிச்சு தியானம் பண்றோமோ அந்த பக்கம் திருப்பணும். பிரம்மபூதே சிரம் ஸ்தித்வா. அந்த பிரம்மபூதேனா சாட்சாத் பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பகவானிடத்தில் மனதை நிலை நிறுத்தி விரராம அப்படியே அந்த ஸ்திதியிலேயே இருக்கிறது. அந்த நிலைக்கு போயிட்டா வேற விஷயங்கள்ல மனசு தானாகவே போகாது. அது சமாதிதா அப்படின்னு சொல்ற. சமாதிதகான்னா அந்த ஒரு அந்த சமாதி நிலை, அதுதான் அந்த ஸ்டேட் ஆஃப் டிரான்ஸ்ன்னு பேர். இந்த நிலைக்கு போயிட்டா என்ன ஆகும்னு கேட்டா, மனசுங்கிறது அலப்பாய. அந்த தியானம் யார பகவானை குறிச்சு நம்ம தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டோமானால், அதை நிலை நிறுத்தி தியானம் பண்ணணுமானால், மனசுங்கிறது வெளி விஷயங்கள்ல ஈடுபடவே படாது. இதுதான் நாரத பக்தி சூத்திரத்துல முதல்ல சொல்ற போது இது எடுக்கிற. பரமாத்மனி யோ ரக்தா விரக்தா அபரமாத்மனின்னு சொல்லுவார். பகவானிடத்துல மனசு ஈடுபட்டுடுத்துன்னா மற்ற விஷயங்கள்ல மனசு தானாகவே விலகிடும். அதாவது பகவானிடத்துல பக்தி இருக்குன்னு சொல்லிட்டோமானால் அந்த பக்தி உண்மையானதாக இருந்தா வெளி விஷயங்கள்ல மனசு ஈடுபடவே படாது. இப்ப வெளி விஷயத்திலேயும் ஈடுபாடு இருக்கு, பகவானிடத்திலையும் பக்தி இருக்குன்னு சொன்னா அந்த பக்தி உண்மையான பக்தியாக இருக்காது. இப்போ அக்ரூர் விஷயத்துல என்ன சொல்லிட்ட, அந்நிய விஷயா பரித்யக்தா மனஸ்தத்ர நிவேஷ்ய சஹா பிரம்மபூதே சிரம் ஸ்தித்வா விரராம சமாதிதா கிருதகிருத்தியம் இவ ஆத்மானம் மன்யமானஹா மகாமதி ஆஜகாம ரதம் பூயா நிர்கம்ய யமுனா அம்பசஹா. இடத்துல இருந்து வெளியில வந்த அந்த பெருமாளை அப்படி தியானம் பண்ணினத்தினாலேயே அவருக்கு ஒரு பெரிய பேரு செய்ததா கிருதகிருத்தியம்னு. கிருதகிருத்தியம்னா நாம எந்த ஒரு ஜன்ம சாபல்யத்தை அடைஞ்ச மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் வந்துடும். எந்த பகவானே மனசனால யாராலும் நினைச்சு கூட பார்க்க முடியாதோ அப்படிப்பட்ட பகவான் அவருக்கு சாட்சாத்தா ஜலத்துல சேவை சாதிக்கிறான்.
அந்த ரூபத்தை மனசுல நிறுத்தி தியானம் பண்ணி அப்படியே ஒரு க்ஷண காலம் கிடைச்சதுனால இவன் என்ன தன்னையே பெரும் பேறு பெற்றவனாக நினைக்கிறார். கிருத்தகிருத்தியம் இவ ஆத்மானம் மன்யமானஹா மகாபதி, ஒரு பெரிய பாக்கியசாலியாக நினைச்சிருந்தார். ஆஜகாம ரதம் பூயா, மறுபடியும் ரதத்துக்கிட்ட வந்து ஜலத்திலேருந்து வெளியில வந்தார். ததர்ஷ ராமகிருஷ்ணவுச்ச யதா பூர்வம் அவஸ்திதம், பார்த்தா தேர ரெண்டு பேரும் முன்ன மாதிரியே அப்படியே இருக்காங்க. அத பார்த்தா விஸ்மிதா அக்ஷா ததா அக்ரூரா தம்ச கிருஷ்ணோ அபியபாஷினா, அப்படியே ஆச்சரியமா பாக்குறார். எப்படி ஒருத்தர் இங்க ஜலத்துக்குள்ளேயே அப்படி இருக்கார், அதே வக்தி இங்க ரதத்துல உட்கார்ந்து இருக்காரே, இன்னும் அவருக்கு அப்படியே ஒரு ஆச்சரியமான ஒரு அந்த கண்கள் அப்படியே விஸ்மயம், ஒரு ஆச்சரியமான கண்களோட பெருமாள் சேவிக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணஹா, பெருமாள் சிரிச்சுட்டே கேட்கிறார். நூனந்தே திருஷ்டம் ஆச்சரியம் அக்ரூர யமுனா ஜலே விஸ்மயோ உப்புள்ள நயனா பவான் சம்ரக்ஷியதே ததா. அக்ரூரே, உம்மை பார்த்தா ஒரு ஆச்சரியம் பார்த்தாரு போல இருக்கேன். நீங்க என்ன ஆச்சரியம் பார்த்த? நீங்க ஏதோ ஜலத்துல என்னமோ அதிசயத்தை பார்த்துட்டாரு போல இருக்கேன். அப்படி என்ன சுவாமி பார்த்தார் கேட்கிறார். நூனம் தே திருஷ்டம் ஆச்சரியம், நிச்சயமா நீங்க ஏதோ ஒரு ஆச்சரியத்தை பார்த்திருக்க அக்ரூர யமுனாஜலே விஸ்மயா உட்புள்ள நயனா, உங்க கண்கள் பார்த்தா ரங்கநாத். Can I call you after 9:30 because I am in a Upanyasam lecture. I will by 9:30, so please. So விஸ்மிதாக்ஷா, ஆச்சரியமான கண்களோட பார்க்கிற அக்ரூரஹா தம் கிருஷ்ணது பவான் சம்லக்ஷதே யதா, என்னவோ ஆச்சரியத்தை பார்த்தாரு இருக்கே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறார். அக்ரூரஹா, அதுக்கு பதில் சொல்ற. அந்தர்ஜலே என் ஆச்சரியம் திருஷ்டம் தத்ர மயா ருச்சித தத்ராபிஹி பஷ்யாமி மூர்த்திமத் புரதா ஸ்திதம். சுவாமினா, அங்க எந்த ஜலத்துல ஒரு ஆச்சரியத்தை பார்த்தேனோ அதே ஆச்சரியத்தை இப்ப தேர்ல பாக்குறேன் சொல்ற. அந்தர்ஜலே இது ஆச்சரியம் திருஷ்டம், ஜலத்துக்குள்ள என்ன ஆச்சரியத்தை பார்க்கிறேனோ மயா தது அத்தாபிகி பஷ்யாமி, அது இங்கேயே பாக்குறேனே. மூர்த்திமத் புரதா, அப்படியே ஒரு பிசிக்கல் ஃபார்ம், அது மூர்த்திமத்தாக புரதஸ்திதா, என் முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு ரூபத்தை பார்க்கிறேன். ஜெகதேதன் மகாச்சரிய ரூபம் எஸ்ய மகாத்மா தேன ஆச்சரிய வரேணாகம் பவதா கிருஷ்ண சங்கதா. இது பாஷ்யக்காரர் ரொம்ப பிடிச்ச வாக்கியம். இத வேதாந்த சங்கிரகத்துல பாஷ்யக்காரர் இந்த வசனத்தை பிரமாணமா எடுத்து காட்டுறார். நான் ஆச்சரியமாக இருக்கக்கூடிய இந்த லோகம் இருக்கே, ஜகத் ஏதது, எந்த ஜகத்தானது, மகாச்சரிய ரூபம் எஸ்ய மகாத்மனா, எந்த பகவானுடைய ஸ்வரூபமாக, எந்த ஆச்சரியமான இந்த உலகம் பகவானுடைய ஸ்வரூபமாக இருக்கோ அதே ஸ்வரூபத்தோட இருக்கக்கூடிய தேன ஆச்சரிய வரேனா, அந்த ஆச்சரிய ஸ்வரூபத்தோட இருக்கக்கூட உங்களோட நான் கூட இருக்கேனே இப்போ. ஐயா பவதா கிருஷ்ண, என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்கிறேன். நான் என்ன இந்த பிரபஞ்சமே எவனுடைய ஆச்சரியமான ரூபமோ அந்த ஆச்சரியமான ரூபனோட நான் கிருஷ்ணன் கேட்கிறேனே. இப்போ சரி, கிம் ஏதேன மதுராம் யாஸ்யாமஹா. சரி, இப்போ அது ஏன் இப்படி கேட்கிறேன் புரியல, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த ஆச்சரியத்துக்குள்ள நானும் வந்து சேர்ந்திருக்கேனே இப்போ அப்படின்னு அவருக்கு ஒரு பாஷ்யக்காரருக்கு ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்றாருங்க. அப்போ அந்த ஆச்சரியத்தை பத்தி எல்லாம் இப்போ நம்ம பேச வேண்டாம், நாம சீக்கிரம் மதுரைக்கு போகலாம். யாஸ்யாமஹா மதுசூதன மதுராம் விவேனி கம்சாத் திக் ஜன்ம பரபிண்டோபஜீவினா. ஆனா கம்சன் உங்களுக்கு என்ன ஹிம்சை பண்ணுவானு பயப்படுறேன். மதுரைக்கு போகணும், அவன் எனக்கு கட்டளை இருக்கான், அவன் அவன் என்ன ஹிம்சை பண்ணுவானு உங்களை பயப்படுறேன். அப்போ
கம்சன் கிட்டே இருந்து உங்களுக்கு என்ன பயம் வரும்னு எனக்கு பயமா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? நான் அவங்கிட்ட அண்டி பிழைக்கிறவனாக இருக்கேன். கம்சனிடத்துல பரஜீவனம், பரபிண்ட உபஜீவனம், திக் ஜன்மா. அந்த திக் ஜன்மா திக் ஜன்மா அப்படின்னு கேட்டா அந்த தேவா ஸ்பவிருத்தி ஆக்கியாதா மனுஸ்மிருதியில சொல்ற போது அடுத்தவனிடத்துல போய் கை கட்டி சேவகம் பண்றது, பணத்துக்காக தன்னுடைய ஒரு இதுக்காக அடுத்தவனிடத்துல கை கட்டி சேவனம் பண்றதுங்கிறத போல கேவலமான பொழப்பு யாருக்குமே வரக்கூடாது. ரொம்பவும் கேவலமானது அந்த பழக்கம். அது சொல்ற திக் ஜன்மா பரபிண்ட உபஜீவனம். அடுத்தவனிடத்துல கை கட்டி இது மாதிரி ஜீவனத்துக்காக பழைக்கிறதுங்கிறது ரொம்பவும் கேவலமான பொழப்பு. அதனால இத்யுக்த்வா சோதயாமாச சஹயானே வாதரம்ஹசா சம்பிராப்தாபி தாயானே சோ அக்ரூரஹா மதுராம் பரி. அந்த மாதிரி சொன்ன உடனே அவர் குதிரையை விரட்டுறார். சாயங்காலம் மதுரைக்கு போய் சொல்றார். இந்த சேவா ஸ்வவிருத்தி ஆக்கியாதாங்கிறத பெரியவாள்லாம் ஒரு பிரமாணமா எடுத்திருக்காங்க. அதாவது பகவானுக்கு சேவை பண்றதை தவிர மற்ற சேவைகள் எல்லாம் நாய் பொழப்புங்கிறா எல்லாருமே. ஆனா உதர நிமித்தம் பகுகிருத வேஷம்னு பகவத் பாதாலும் சொல்றாரு. ஒரு சான் வயிற்றுக்கா எவ்வளவு வேஷம் போட வேண்டியிருக்கு, எவ்வளவு பொய்யெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. இது போல கேவலமான பொருள் லோகத்துல இல்லையே. ஆனா இது பகவத் சேவைக்கு மட்டும் விதிவிலக்கு. பகவத் சேவைங்கிறது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அது நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கும்னு அர்த்தம் இருக்கு. அப்போ குதிரையெல்லாம் ஓட்டிட்டு சாயங்காலம் மதுரைக்கு போய் சேர்ற. விலோக்கிய மதுரான் கிருஷ்ணம் ராமம் ச ஆஹச யாதவா பத்யாம் யாதம் மகாவீரோ ரதேன ஏகோ விஷாமியகம். அங்க போன உடனே நீங்க இறங்கிக்கோங்க, வைங்க, நீங்க நடந்து வரணும். இப்போ நீங்க நடந்து வாங்கோ, நான் தேர்ல போறேன். ஏன்னா உங்களை தேர்ல உட்கார்ந்து இருந்தா அவளுக்கு என்ன மரியாதை, அவன் கோச்சிக்கலாமோ என்னமோ. அதனால இங்க இறக்கி விட்டுறேன். இங்கேருந்து இறங்கி நடந்து வாருங்கோ, நான் முதல்ல முன்னாடி தேர்ல போறேன் அப்படின்னு கிளம்பி சொல்றத. கந்தவியம் வசுதேவஸ்யனோ பவத்யாம் ததாகிரகம் யுவயோர்ஹி கிருதே விருத்தஸ்ய கம்சேன நிரஸ்யதே. இப்போ அந்த நீங்க மதுரைக்கு வந்த உடனே நேர வசுதேவரை போய் பார்க்க வேண்டாம். வசுதேவரை போய் பார்த்தா உங்களால வசுதேவருக்கு கஷ்டம் வரும். அவரை ஹிம்சை பண்ண ஆரம்பிச்சுடலாம் கம்சன். இப்போ நீங்க போய் வசுதேவரை முதல்ல பார்த்தேன்னாக்க உங்களை காரணமாக காட்டி வசுதேவரை ஹிம்சை பண்ண ஆரம்பிச்சுடுவான். அதனால நீங்க வசுதேவரை பார்க்க வேண்டாம், நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முன்னாடி போறார். ஸ்ரீ பராசரஹா இத்யுக்த்வா பிரவிவேஷாத சோ அக்ரூரோ மதுராம் புரீம் பிரவிஷ்டோ ராமகிருஷ்ணோ ச ராஜமார்க்கம் உபாகதோ. இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் முன்னாடி போறார். இவா ரெண்டு பேரும் நேர அந்த ராஜவீதி ராஜமார்க்கம் உபாகதோ, அந்த மதுரா அந்த மாளிகைக்கு போகக்கூடிய அந்த மெயின் அந்த ராஜவீதியில முக்கிய வீதியில வந்தா. ஸ்திரீபிகி நரைஷ்ச சானந்தம் லோச்சனைகி அபிவீக்ஷிதோ ஜெக்மதுர் லீலையா வீரோ மத்தோ பாலகஜாதிவா. இவா ரெண்டு பேரும் அந்த நுழைஞ்ச உடனேயே ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கலாம், ரொம்ப சந்தோஷத்தோட பார்க்கலாம். அப்படியே ஒரு மதம் பிடிச்ச ரெண்டு யானை கம்பீரமா நடந்து வரா மாதிரி ரெண்டு பேரும் அங்க வராலாம். பாலகஜாவில பிரமமானோ ததோந்திருஷ்டுவா ரஜகம் ரங்ககாரகம் அயாச்சேதாம் சுரூபாணி வாசாம்சி ருச்சிராணி தோ. அவன் போறச்சே அந்த ஒரு டோபி வண்ணான் வந்தான். வந்தா அவங்க அண்ணா துணிகளாக வச்சுட்டு இருக்கான். அவங்கிட்ட போய் எங்களுக்கு ஒரு நல்ல வஸ்திரம் கூட அப்படின்னு கேட்கிறான். பிரமமான தொதோ ரஜகா, ரஜகான்னா வண்ணான் இருப்பேன், ஒரு வாஷர்மன்.
ரங்ககாரகம் நல்ல சிறந்த அஸ்திரங்கள்லாம் வச்சு தூச்சி எடுத்துடலாம். அயாச்சே அயாச்சேதாம் அவர்கிட்ட போய் யாச்சிக்கிறாளாம். சுரூபாணி வாசாம்சி ருச்சிராணி தௌ எங்களுக்கு அழகான இந்த வஸ்திரம் கொடுன்னு கேட்கலாம். கம்சஸ்ய ரஜகசா ரஜகாசோ அத பிரசாத ரூடி விஸ்மயா பகூனி ஆக்ஷேப வாக்கியானி பிராக உச்சை ராமகேசவோ. அவன் கேட்ட உடனே அவன் கம்சனுடைய வேலைக்காரன், கம்சனுடைய வண்ணான். அவனுக்கு ரொம்ப திமிரு ஜாஸ்தி. அந்த வந்த உடனே அவன் கண்ணாபின்னு வெய்ய ஆரம்பிச்சிட்டான். அந்த ஒரு கண்ணாபினான் வெய்ய புரோக உச்சைஹி ராமகேசவம் ததா தலப்பிரஹாரேண கிருஷ்ணா தஸ்ய துராத்மனா பாதயாமாச ரோஷேன ரஜகஸ்ய சிரோபவி. அப்புறம் பார்த்தார் கிருஷ்ணன் ஓடி அவன் தலையில ஒரு அடி வச்சான். அப்படியே விழுந்தான் கீழே. அவன் போயிட்டு கீழே திருட்டு அந்த அவனை அடிச்சு அவனை இது பண்ணிட்ட உடனே அவங்கிட்டேந்து ஹத்வா ஆதாயக வஸ்திராணி பீத நீலாம்பரோ ததா கிருஷ்ணராமோ முதாயுக்தோ மாலாகார கிரகம் கதோ. அவனை ஒரே அடியில கொண்டுட்டு அவன் மூட்டையிலேருந்து நல்லா நீலப்பட்டாடைய பலராமன் உடுத்திட்டான், நல்ல மஞ்சள் பட்டாடைய கிருஷ்ணர் உடுத்திட்டார். அதை உடுத்திட்டு நேர ஒரு மாலாக்காரனுடைய அதாவது மாலை பூ தொடுக்கிறவன் புஷ்ப கைங்கரியம் பண்றவன் அவனுடைய கிரகத்துக்கு போனார். விகாசி நேத்திர யுகலா மாலாகாரோ அதிவிஸ்மிதா ஏதோ கஸ்யசுதோ யாதோ மைத்ரேயா அச்சிந்தையா ததா. இப்போ பார்த்த உடனே அந்த பல புதுசா ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்த உடனேயே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆச்சரியமான கண்களோட பாக்குறான். நீங்க யார் ரெண்டு பேர்? தேவதைகளா? எங்கே யாருடைய பிள்ளைகளா? எங்கே விகாசி ஏதோ கஸ்ய சுதோ யாதோ மைத்ரேயா அச்சிந்தையா. உடனே ரொம்ப கேட்க ஆரம்பிச்சான். பீத நீலாம்பர்தரோ தோ திருஷ்டுவா அதி மனோகரோ ச தர்க்கயாமாச ததா பூம் தேவா உபாகதோ. சாட்சாத் தேவதைகளே நம்ம கிரகத்துக்கு வந்திருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான். விகாசி முக பத்மாபியாம் தாபியாம் புஷ்பாணி யாச்சிதா புவம் விஷ்டபிய ஹஸ்தாபியாம் பஸ்பர்ஷ சிரசா மகீம். அப்போ வந்த உடனே அந்த இந்த பூக்களை எல்லாம் எடுத்துன்னு வந்து அவளை விழுந்து விழுந்து சேவிக்கலாம். சேவிச்சுட்டு உன்னுடைய விகாசி முக பத்மாபியாம் தாபியாம் புஷ்பாணி யாச்சிதா புவம் விஷ்டபிய பூமியில வந்து ஹஸ்தாபியாம் பஸ்பர்ஷ கையால அப்படியே கூப்பிட்டு சேவிக்கலாம். பிரசாத பரமோ நாதோ மம தேகம் உபாகதோ தன்யோகம் அர்ச்சயிஷ்யாமி இத்தியாக மால்யோ உபதோ மால்ய ஜீவினா. அவன் வந்த உடனே நீங்க என்னுடைய குடிசைக்கு வந்திருக்கேளே, நீங்க இப்போ நானே ரொம்ப கிருதகிருத்தியன், என்னுடைய ஜென்ம சாபல்யம் அடைஞ்சிருக்கு. அதாவது உங்களை நீங்க சேவிக்கும்படி பாக்கியம் கிடைத்தேனே. அவன் சொல்றான். ததா பிரகிருஷ்டவதனஸ்தயோஹோ புஷ்பாணி காமதா சாரூணி ஏதானி அத ஏதானி பிரததோச பிரலோபயன். அவனுக்கு நிறைய புஷ்பங்களை எல்லாம் கொடுக்குறான். இந்த ஒரு ஒரு சொல்லிட்டு சொல்றான். புனப்புனः பிரணம்ய உபௌ மாலாகாரோ நரோத்தமோ ததௌ புஷ்பாணி சாரூணி கந்தவன் அமலானிக்க. இன்னும் நிறைய வாசனையான புஷ்பங்களை எல்லாம் அவளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறான். மாலையெல்லாம் போடுறான். அப்போ மாலாகாராய கிருஷ்ணோபி பிரசன்னா பிரதுதோ வரான் ஸ்ரீஸ்துவா மத் சம்ஸ்ரயா பத்ரன கதாச்சித் தெஜிஷ்யதி. அப்போ கிருஷ்ணர் வந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ற அந்த எல்லாம் அவனுக்கு ஒரு அனுகிரகம் பண்ற. உனக்கு என்னைக்குமே உனக்கு சகல ஐஸ்வர்யங்களும் இருக்கும். ஏன்னா நீ மாலாகாராய் கிருஷ்ணோபி பிரசன்ன பிரதோ வரான் ஸ்ரீஸ்துவா மத் சம்ஸ்ரயா. உனக்கு பிராட்டியினுடைய அனுகிரகம் என்னுடைய உனக்கு எப்பவுமே உனக்கு எந்த குறவும் வராது, சர்வ மங்களங்களும் ஏற்படும். பலஹானிர் நதே சௌமிய தனஹானிர் அதாபி வா யாவத் தினானி தாவச்ச நசிஷ்யதி சந்ததி. உனக்கு பலக்குறைவோ இல்ல அழகோ தனதானியங்களோ சூரிய சந்திரர்கள் இருக்கிற வரையில் உனக்கு எப்பவுமே குறைவு இருக்காது. புக்த்வாச்ச விபுலானி போகாம் தொம்
அந்தே மத் பிரசாததா மம அனுஸ்மரணம் பிராப்திய திவ்யம் லோகம் அவாப்சியதி. உனக்கு சகல விதமான போகங்களையும் நீ அனுபவிச்சுட்டு கடைசியிலே என்னுடைய அனுகிரகத்தினால என்னுடைய ஞாபகம் வந்து என்னுடைய லோகத்தை நீ அடைவார். தர்மே மனஷ்டதே பத்ர சார்வகாலம் பவிஷ்யதி யுஷ்மது சந்ததி ஜாதானா தீர்க்கமாயு பவிஷ்யதி. உன்னுடைய மனசுல என்னைக்குமே தர்ம எண்ணங்கள் தான் இருக்கும், எப்பொழுதுமே உனக்கு நல்ல எண்ணங்களே வரட்டும். உன்னுடைய சந்ததிங்கிறது நீண்ட ஆயுளோட விளங்குவார்கள். ந உபசர்காதிகம் தோஷம் யுஷ்மத் சந்ததி சம்பவா அவாப்சதி மகாபாக யாவத் சூரியோ பவிஷ்யதி. உன்னுடைய சந்ததிக்கு எந்த குறவும் வராது. சூரிய சந்திரர்கள்லாம் இருக்கிற வரையில் உனக்கு வந்து இந்த உன்னுடைய வம்சமானது விருத்தியாக கிடவது. அதனால உனக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வராது. மகாபாக அவாப்சதி யாவத் சூரியோ பவிஷ்யதி. ஸ்ரீ பராசரா இத்யுக்தா தத்கிருஹாதே கிருஷ்ணோ பலதேவ சகாயவான் நிர்ஜகாமா மனிஷ்டேட்ட மாலாகாரேண பூஜிதா. அவனுக்கு அந்த மாலாக்காரருக்கு அனுகிரகம் பண்ணாவிட்டு கிருஷ்ணர் அவனுடைய கிரகத்திலேருந்து வெளியில வந்தார். அதுக்கு மேல 20வது அத்தியாயத்துல இந்த கோலையாப்பு இடம்பெற யானை கம்ச சாணூர மர்தனம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதையெல்லாம் இந்த 20வது அத்தியாயத்துல விஸ்தாரமாக மகர்கள் சொல்ல போற. அது சொல்ல ஸ்ரீ பராசரா ராஜமாத்யேதா கிருஷ்ணா ச அனுவேதனம் பாஜனாம் ததர்ஷ குப்ஜாம் ஆயாந்தீம் நவ யௌவன கோச்சரா. அவன் இந்த மாதிரி போயிட்டு இந்த ராஜவீதியில வந்துட்டு இருக்கிற போது ஒரு கூனி ஒத்தி குப்ஜைன்னு பேரு. குப்ஜைன்னு ஒரு கூனி. ஆனா வயசு சின்ன வயசுதான், பாவம். வயசு சின்னவளாக இருந்தாலும் ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாதான் கூனியா இருக்காவோ. அவ என்ன பண்றா, அவ சந்தனம் எடுத்துன்னு போறவோ. அவ கம்சனுக்கு நல்ல வாசனை சந்தனங்கள்லாம் அரைச்சி எடுத்துன்னு போய் சந்தனம் எடுத்துன்னு போயின்னு இருக்காவோ. சொல்ற கிருஷ்ணா அனுலேபன பாஜனம். அனுலேபனம்னா பூசிக்கிறது, ஒரு அனாயிண்டிங் சாண்டல் பேஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுல பாஜனம் ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வரா. ததர்ஷ குப்ஜாம் ஆயாந்தி நவ யௌவனம், நல்ல யுவதி ஆனாலும் கூனியாக இருக்கா. அதனால வரா. அவளை பார்த்துட்டு தாமாக லலிதம் கிருஷ்ணா கஸ்யே இதம் அனுலேபனம் பவத்யா நீயதே சத்தியம் வத இந்தீவர லோச்சனே. அவளை பார்த்து கேட்கிறார், அம்மா நீ அழகான கண்கள் இருக்கு உனக்கு, இந்த சந்தனத்தை யாருக்கு எடுத்துட்டு போற, எனக்கு உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டா. அவர் கிருஷ்ணர் கேட்ட உடனே ச காமேன இவ சா புரோக்தா ச அனுராகா ஹரிம் பிரதி பிராக சா லலிதம் குஞ்சா தத் தர்ஷன பலாத்கிருதா. இப்போ இதெல்லாம் ஒரு ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. யாரா இருந்தாலும் நம்ம எப்படி பேசுறோங்கிறதெல்லாம் இருக்கு. அவளை பார்த்து பெருமாள் ரொம்ப இனிமையா அழகா இருக்கே, அவ அழகா இருக்காளோ இல்லையோ, நீ அழகானவளே இந்த மாதிரி சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் வந்து இந்த ஆர்ட் ஆஃப் கான்வர்சேஷன் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி பெருமாள் தத்த பேசுறச்சே எப்படி பேசுறான், அவளுக்கு உடனே ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட சொல்றா ச காமேன இவ சா புரோக்தா. அவளுக்கு அவன் கேட்ட உடனேயே மனசுல அவ்வளவு சந்தோஷம், அவளுக்கு அவ்வளவு அனுராகத்தோட அவன் பார்த்தா. அந்த அவனை பார்த்த அப்படியே ஆக்கர்ஷிச்சு போயிட்டான். கிருஷ்ணர் ஏற்கனவே அவன் எல்லாரும் ஆகர்ஷிக்கக்கூடியவன். பார்த்த உடனே புரோக்தா ச அனுராகா ஹரி பிராகசா லலிதம் குப்ஜா தத் தர்ஷன பலாத்கிருதா. அவனுடைய தரிசனத்தினால் வசீகரிக்கப்பட்டவள் போ அவனை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சா, காந்த கஸ்மாத்து ந ஜானாசி கம்சேன விநியோஜிதா ந ஏகவக்ரா இது விக்யாதாம் அனுலேபன கர்மணி ந அந்யபிஷ்டம் ஹி கம்சஸ்ய பிரீதயே ஹி அனுலேபனம் பவாபியம் அதீவ அஸ்ய பிரசாத தனபாஜனம். அவோ அங்க உடனே சொல்ற ரொம்ப நல்லது. அவ கேட்ட உடனே இந்த ஒரு இவரு கொடுத்துட்டான். அந்த கொடுத்துட்டு சொல்றா, அந்த இதையெல்லாம் எடுத்துட்டு சொல். காந்த கஸ்மாத்து ந ஜானாசி கம்சேன விநியோஜி. யாருக்குதான் தெரியாது இது கம்சனுக்கு தான் போறதுன்று.
ந ஏகவக்ர இது சொல்லிட்டு ந அந்யபிஷ்டம் ஹி கம்சஸ்ய அத கம்சனுக்கு வந்து இது இவளுக்கு பேர் சொல்றான். நீ யாரு என்ன அப்படின்னு கேட்ட உடனேயே அவ சொல்றான், என் பேர் தெரியாதா உனக்கு, ந ஏகவக்ரா அப்படின்னு பேரா. வக்ரம் வக்ரம்னா கோணல்னு அர்த்தம். ந ஏகவக்ரா எனக்கு ஒரு கோணல் இல்ல, உடம்புல 9 கோணல் இருக்கு. அவ சொல்றான் ந ஏகவக்ரா இது விக்யாதாம், எனக்கு ரொம்ப பிரசித்தியாச்சு. எனக்கு இப்போ எனக்கு எல்லாம் ரொம்ப இந்த இது இருக்கு. கம்சன் வந்து என்ன இந்த டியூட்டி கொடுத்துருக்கான். என்ன டியூட்டி? கம்சேன விநியோகிதான், அந்த இந்த கம்சனுக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கான். நான் அந்நியபிஷ்டம் ஹி கம்சஸ்ய பிரீதையே, அதாவது நான் சந்தனம் அரைச்சு கொடுத்தேன்னா அவனுக்கு ரொம்பவும் பிரியமாக இருக்கும். அது மற்றவெல்லாம் அரைச்சா அவனுக்கு பிடிக்காது. அந்நியபிஷ்டம் ஹி கம்சஸ்ய ந பிரீதையே ஹி பவாபியம் அகம் அதீவ அஸ்ய, அதனால என்ன அவனுக்கு பிடிக்கும், கம்சத்துக்கு எடுத்துன்னு போறேன் அப்படின்னு அவா சொன்னான். கிருஷ்ணா சுகந்தம் ஏதத் ராஜாரசம் ருச்சிரம் ருச்சிரானனே ஆவையோகோ நாகசுரம் தீயதான் அனுலேபனம். அவ உடனே கிருஷ்ணன் சொல்ற, இந்த இது ராஜா மட்டும்தான் போஷிக்கலாமா, நாங்க போஷிக்க கூடாதா, எங்களுக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு அவ கேட்ட உடனே இதான் ஏற்கனவே கிருஷ்ணன் ரொம்ப பிடிச்சி போயிருக்கார். ஸ்ரீ பராசரஹா ஸ்ருத்வா ஏததாக சா குப்ஜா கிருஷ்யதாமிதி சாதரம் அனுலேபனம் ச பிரததோ காத்திர யோக்கியம் அத உபயோகோ, அப்படியா எடுத்துக்கோயே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான அந்த நல்ல வாசனை திரவியங்களோட சந்தனத்தை அரைச்சிருக்கா. அதை அப்படியே கிருஷ்ணனுக்கு கொடுத்துட்டாரு. அந்த கொடுத்துட்ட உடனே ததஹாதான் சுபுகே சௌரிஹி உல்லாகன விதானவித் உட்பாட்ய தோளையாமாசா அங்குலேனா அக்ரபாணினா, அதாவது அந்த பெருமாள் என்ன பண்ண சந்தன பூச்சி கொடுத்தாலோ இல்லையோ, கிருஷ்ணன் வந்து அவனுக்கு ரொம்ப காருண்யம் வந்துடுத்து. அந்த அது சொல்ற பக்தி சேதா அனுலிப்தாங்கோ ததஸ்தோ புருஷர்போ ச இந்திரசாபோ வியாராஜே ஹிதகிருஷ்ணா வியாம்புதோ ததஸ்தாம் சுபுகே சௌரி உல்லாகன விதானரித்து உட்பாட்ய தோளையாமாசகி அங்குலேனா அக்ரகாமினா. உடனே என்ன பண்ணா, ஒரு அவளை பிடிச்சுன்னா அவன் வந்து அந்த நடுவர் சுபுக்கம்னா இந்த அந்த மோவா கட்டை இருக்கோ இல்லையோ, அந்த சிபுக்கம்னா அந்த சிபுக்கை அதை பிடிச்சிட்டு அந்த ஒரு காலால அவன் காலை அழுத்தினாரான் பெருமாள். சுபுக்கே சௌரிஹி உல்லாகன வித உட்பாட்ய தோளையாமாசகி அங்குலேனா அக்ரபாணினா, காலை கட்ட காலை அழுத்திண்ட மோவா இந்த 2 விரலை கொடுத்து மோவா கட்டையை கொடுத்து அப்படி ஒரு நிமித்தினாரா, அவ கூழ் மறைஞ்சு போயிடுச்சு. அதான் இங்க சொல்றாரு. இப்போ அந்த ஒரு அந்த கூழ் நிமித்து போயிட்டான். அத சொல்றது சுபுகே சௌரிஹி உல்லாக, அப்படி ஒரு லீலையா ஒரு ஸ்போர்ட்டிவா பண்ணாரா. அவள் கட்டாரில் கொடுத்து காலை அனுப்பின்னு அப்படி தூக்கினாரா, கூழ் நிமிந்து போயிட்டு திருட்டார். அவர் உட்பாட்டிய தோளையாமாசா அங்குலேனா அக்ரபாணினா. இதுதான் சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா சாதிக்க தயாஸ்தகத்தம். நிஷாதாபதி குச்சேலா குப்ஜாசா பிரஜ யுவதயா மால்ய கிருதி அமிஷா நிம்னத்தம் விஷயரே உன்னதிமபி பிரபூதைஹி ஸ்ரோதோபிஹி சொல்ற இந்த விருத்தாந்தங்களை எல்லாம் எடுத்துட்டு எவ்வளவு தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த காருண்யம், இந்த இடத்துல அந்த காருண்யத்துக்காக தான் எடுக்கிறார். அந்த அந்த ரொம்ப ஆச்சரியமாக அந்த கூனியனுடைய கூன நிமித்துகை காட்டினார் பெருமாள். சகர்ஷ பத்யாம் ச ததா ருஜுத்தும் கேசவோ அனயது ததா ருஜுதாம் பிராப்தா யோஷிதான் அபவத் வரா. நிமிந்தாலோ இல்லையோ அந்த கூனி ரொம்ப அழகா கூனு நிமிந்து போயிடுத்து ரொம்ப அழகாவும் ஆயிட்டாளாம். ரொம்ப ரொம்ப ஒரு ஹேண்ட்ஸமாவும் ஆயிட்டாலும்.
விலாச லலிதம் பிராக பிரேமகர்ப்பவராலசம் வஸ்திரே பிரகிருஷ்ய கோவிந்தம் மமகேகம் பிரதே இது. அவன் உடனே அவன் வஸ்திரத்தை பிடிச்சு வச்சுட்டு, நீர் எப்ப அவசியம் என்னுடைய இடத்துக்கு தான் வந்தே ஆகணும். அப்படியே ரொம்ப தழுதழுத்து போயிட்டு பிகேம் ரொம்ப ஹாரிபிளேட்டா சொல்றாலும் மம கிரகம் ரஜதே இது ஏவ முக்தையா சௌரி ராமஸ்ய ஆலோக்கிய ச ஆனனம் பிரகஸ்ய குஜாம் தாமாக ந ஏகவக்ராம் அனந்திதா. உடனே சொன்ன, அப்படியாமா பலராமனை பார்த்துட்டே சொல்றார், சரிம்மா நான் உங்க ஆத்துக்கு அப்புறம் ஒரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சொல்லிடுவாரு. பலராமனை பார்த்து சிரிச்சுட்டே சொல்றாரு, பிரகஸ்ய குஞ்சா தாமாக ஆயாசியே பவதி ஏகம் இதி தாம் பிரகசன் ஹரி விசர்ஜ ஜஹாச உச்சைஹி ராமஸ்ய ஆலோக்கிய ஆனனம். கண்டிப்பா உங்காத வரேன், கவலைப்படாத அப்படின்னு சிரிச்சுட்டே பலராமனை பார்த்து சொல்ற, பாரு அவன் என் பேரை எப்படி ஒரு இது நினைச்சுட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு அவனோடையே போற. பக்தி வேதா அனுலிப்தாங்கோ நீல பீதாம்பர துதோ தனுஷ் பாலாம் ததோ யாதோ சித்திரமால்யோ உபசோபிதோ. உடனே ரெண்டு பேரும் அந்த நீல வஸ்திரத்தோடையும் அந்த பீதாம்பரத்தோடையும் அங்க இருக்கக்கூடிய அங்க அந்த வில்லெல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு சாலை, அந்த ஆயுத கிடங்கு சொல்ற, தனுஷாலாம் ததோ யாதோ சித்திரமால்யோ உபசோபிதோ. ரொம்ப அழகா ஆச்சரியமாக இருக்கக்கூடிய தனுஷாலை, அதுக்குள்ள நுழையிறா. ஆயாகம் தனுரத்னம் தாப்யா ஆச்சாதே சகசா கிருஷ்ணோ கிரஹீத்வா அபூரிய தனு. அங்க எல்லாருக்கும் அந்த ரட்சிக்கம், அந்த காவல்காரர்லாம் இருக்கான். இங்க யாகத்துக்காக வச்சிருக்காங்க. யாகத்துக்குன்னு ஸ்பெஷலா அதை யாரை எடுத்து நான் ஏத்தணும், அவனை வீரன்னு சொல்லணுமே, அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே அவளுக்கு அந்த காவல்காரன் அழைச்சிட்டு போய் கேட்கிறா. அவன் என்ன பண்ற, அந்த வில்லாடைய எடுத்து அதை வளைச்சு நான் ஏத்துறாரு அவர். சகசா கிருஷ்ணோ கிரஹீத்வா அபூர்வே சகார மகத்தம் மதுராயேன கூறினா. அந்த வில்ல வளைச்சு நான் ஏற்ற சமயத்துல அந்த வில்லு படாத முடிஞ்சா பெரிய சப்தம் அந்த மதுராக முழுக்க படாது. இந்த வில்லு நாணயத்துறதுன்னா அந்த வில்லு சித்திங்களே அந்த அந்த வீடுகள்லாம் பார்த்துருக்கலாம். அது ஆடி அதை வளர்க்கிறதே இருக்கான். அந்த கல்லாவெல்லாம் வளர்ச்சி எல்லாம் பண்றான். அந்த மாதிரி வீட்டை வச்சுட்டு அர்ஜுனன் ரெண்டு கையாலேயே அந்த அஸ்திரத்தை விடுவாங்க. அவங்க சத்திய சாட்சியே பேர், அதெல்லாம் சாஸ்திரங்கள்ல அது தர்ம இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ தர்ம எழுதின உடனே பெரிய சப்தம் ஏற்படுறது. அமிலித்தோ ததஸ்தோ து பக்னே தனுஷி ரக்ஷிதி ரக்ஷிசைன்யம் நிகத்திய உபோ கிராந்தோ காரண ஆலயாதி. அந்த ஒரு அந்த அங்க அவர்களை எல்லாம் அடிச்சு துரத்திட்டு வெளியே வந்த போது அக்ரூர ஆனவத்தாங்கள் உபநவிய மகத்தரும் சானோரும் மட்டிப்போம். அந்த சமயத்தான் முதலில் போய் அந்த கோயில் இந்த மாதிரி கேள்விப்பட்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஆமா, கொஞ்சம் விட்டு விட்டு இருக்கு, கொஞ்சம் பிரேக் ஆகி வருது அடியன். இப்ப அந்த தனுஷாலையில இருந்து வெளியே வர அந்த உடனே அந்த ரக்ஷினி அந்த காவல்கான சண்டை போட வர அவளையெல்லாம் அடிச்சு தடுத்துட்டு வெளியே வந்த உடனே சமாதானம் போனது.
அக்ரூரர் போய் சொல்றாரு இவாள்லாம் வந்திருக்கான உடனே அவர் கம்சன் வந்து சானூரன் குட்டிகள் 2 பேர்கிட்டையும் கூப்பிட்டு அவளை சொல்றான். கம்சா மல்ல யுத்தேன ஹந்தவ்யோ மம பிராணஹரோஹி பவ. அவரை கூட சொல்லலாம் கம்சனையும் சானூர் அந்த எதிர்பார்க்கக்கூடிய இந்த 2 படங்களையும் கோபால தாரகோ இந்த இடைச்சிறுவர்கள் 2 பேரும் இங்க வந்துட்டா என்ற பகுதிக்காக ஏற்பட்டவர்கள் இவர்கள் தான். இப்போ நீங்க என்ன பண்ணணும், மல்யுத்தேன ஹந்தவ்யோ, அவன் 2 பேரையும் மல்யுத்தம் பண்ணி அவனை கொன்றுடணும். தாஸ்யாமி அபிமதான் காமான் மகாபலோ. நீங்க அது மாதிரி பண்ணிட்டீங்க, நான் உங்களுக்கு என்னெல்லாம் கொள்ளணுமோ அவ்வளவையும் நான் பண்ணிவிடுறேன். அவன் கொண்டுட்டேன்னா அவனுக்கு என்ன வெகுமதிகள்லாம் நீங்க கேட்கிறீங்களோ அவ்வளவையும் நான் கொடுக்குறேன். நீங்க வந்து அவனை கண்டிப்பா இந்த இடத்துல கொண்டுடணும் அப்படின்னு கட்டாயிடுறான். அப்போ நியாயதோ அந்நியாயதோ வாபி பவத்யாந்தோ மமாஹிதோ அந்தவ்யோ தத் ராஜ்யம் சாமானியம் வா பவிஷ்யதி. நியாயமோ அந்நியாயமோ எப்படி கொல்ல போறான்றத பத்தி எல்லாம் கவலை கிடையாது. ஏதாவது ஒரு வழியில அவளை கொண்டுடணும். அப்படி கொண்டுட்டா எனக்கு சமானமான போகங்களை எல்லாம் உங்களுக்கு கொண்டுக்கிறேன். இது ஆட்சிய சௌதோ மல்லோ தச்சாஹூய அமர்த்திபம் ரோவாசமுத்தைஹி த்வயா மல்ல சமாதாரி குஞ்சரஹா. இந்த மாதிரி பட்டணைக்கு அவனுக்கு அந்த கோழையாரிடம் அப்படிங்கிற யானை அவனை வந்து இந்த கூட்டுகிறான். நீ இந்த யானைய மதம் பிடிச்ச யானைய அந்த மல்யுத்தம் நடக்கிற இடத்துல இருந்து சரியாவே புரியல சுவாமி, கேட்கவே மாட்டேங்கிறது, வாய்ஸே கிளியரா இல்ல. உங்க வீடியோ வேணா கொஞ்சம் டர்ன் ஆஃப் பண்ணிக்கிறீங்களா? க்ஷமாபணம் கேட்டுக்கிறோம் அடியேன். அப்போ அந்த கோலையா பீடம்ங்கிற யானைய அந்த மல்யுத்த பூமிக்கு நடுவுல நீங்க நிறுத்திக்கோங்க. அது வந்த உடனே இந்த அவளை கொண்டுடணும். அந்த யானையை அங்க விட்டு அங்க நுழையிறச்சேயே அவனை அந்த யானையை வச்சுட்டு அவனை யானையை வச்சுட்டு கொண்டுடணும் அப்படின்னு யானைக்காரனுக்கு தமபி ஆஜ்ஞாய்ய திருஷ்டுவாச சர்வான் மஞ்சா அனுபாகிருதான் ஆசன்ன ஆமரணா கம்சா சூரியோதயம் உதைக்ஷதா. அந்த மாதிரி இந்த யானைப்பாகனுக்கு ஒரு கட்டளை விட்டுட்டான். தனது அந்த அங்க தன்னுடைய ஆஸ்தானத்துல சிம்மாசனங்களை எல்லாம் ஒரு எதிர்பார்த்துட்டு அன்னைக்கு அந்த ஒரு யமனை எதிர்பார்க்கிற மாதிரி அந்த தினத்தை எதிர்பார்த்துட்டு அந்த சமயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தான். ததா சமஸ்த மஞ்சேஷு நாகரஸ்ய ததா ஜனஹா ராஜமஞ்சேஷு ச ஆரூடாஹ சஹ பிருத்யைஹி நராதிபா. அன்னைக்கு மறுநாளைக்கு காலத்தால விடிஞ்ச உடனேயே அங்க இருக்கக்கூடிய க்ஷேத்திரவாசிகள் எல்லாரும் அங்க இருக்கக்கூடிய பிரமுகால் விஐபிஸ் எல்லாரும் அவா சீட்ல வந்து உட்காந்துட்டா. அந்த மல்யுத்தத்துக்காக பரீட்சை எல்லாம் நடக்கிறதுக்கு அந்த ஆசனங்களை எல்லாம் போட்டு தானும் ஒரு ஆசனத்துல உட்காந்துட்டானா. மல்ல பிராஷ்னிக வர்க்கஸ்ய ரங்க மத்திய சமீபகா கிருதா கம்சேன கம்சோபி துங்க மஞ்சே வியவஸ்திதா. எல்லாருக்கும் போட்டிருந்தா. அவனும் ஒரு உயர்ந்த ஆசனத்துல போய் உட்கார்ந்துட்டு இருந்தான். அந்த புராணாம் மஞ்சாச்சதா அந்நே பரிகல்பிதா அந்நே முக்கியா அந்த ஒரு ஸ்திரீ அந்தப்புறத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்திரீகளுக்காகவும் மற்றவர்களுடைய விஐபிஸ்களுக்காகவும் தனித்தனியா ஆசனங்கள்லாம் போட்டிருந்தா. நந்தகோபாதயா கோபா மஞ்சேஷு அந்நேஷு அவஸ்திதா அக்ரூர வசுதேவோச்ச மஞ்ச பிராந்தே வியவஸ்திதோ.
அந்த நந்தகோபன் அவளும் வந்திருக்கா, எல்லாரும் வந்தா. அதனுடைய வசுதேவரும் அக்ரூரரும் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அந்த இடத்துல. அந்த சமயத்துல ஒரு ஒரு தேவகி வரா. நந்தகோபாக நாகரி யோஷிதாம் மத்தியே தேவகி புத்திர கர்ப்பிணி. இப்போ அந்த காலேபி புத்திரஸ்ய திருஷ்யாமி இது முகம் ஸ்திதா. அந்த பெண்களுக்கு மத்தியில தேவகியும் வந்தாலாம், தன்னுடைய புத்திரனுடைய முகத்தை பார்க்கணும் அப்படின்னுட்டு அந்த ஒரு ஒரு அழகான தன்னுடைய கடைசியாவது முகத்தை பார்க்கணும்னு வந்தா. வாத்தியமானேஷு தூர்யேஷு சானூரேஷா அதிவல்கதி ஹாஹாகாராபரே லோகே ஆஸ்போட்டயதி முஷ்டிகே. அங்க வந்த உடனே பல வாக்கியங்கள்லாம் சப்திக்கிறது. அப்போ சாணூரன் வந்து குதிச்சுட்டே வரா. இப்போ முஷ்டிகர் தன்னுடைய தோள்களை எல்லாம் அப்படி கட்டிட்டு வரானா. இப்போ வந்து அந்த எல்லாரும் அவளை பார்த்த உடனே அது ஒரு யுத்தம் வருதோ, மல்யுத்தம் வருதோ இல்லையோ, எல்லாரும் ஹாஹாகார அபரே லோகே ஹாஹான்னு ஒரே கூச்சல் ஏற்படுறதா வந்தது. ஈஸ்வர் வசந்தௌதோ வீரோ பலபத்ர ஜனார்தனோ கோபவேஷதரோ பாலோ ரங்கத்வாரம் உபாகதோ. அப்போ ரெண்டு பேரும் அந்த மண்டபங்களுடைய வாசலுக்கு வந்தாலாம். இப்போ அந்த இடத்துல அந்த புகையாக்கிடங்கிற யானை அந்த யானை தூண்டிருக்கலாம். தூண்டிருக்கிறோட இவ்வாறு குறிச்சு வேகமா வந்துதான் அது. மகாபார நாகோயும் சோதிக்கா. அப்போ எல்லாரும் பயன்படுத்தலாம். ஐயோ, இந்த இதெல்லாம் சென்றிருக்கிற போது இந்த கிருஷ்ணர் பலராமனை பார்த்து சொல்ற, அண்ணா இந்த யானையை நம்ம பேர்ல கொள்றதுக்காக ஏறிட்டு இருக்கா, ஆகியனால இந்த யானையை கொல்ல வேண்டும். அப்போ அந்த இடத்துல பலராமன் சொன்ன உடனே கிருஷ்ணன் வந்து ஒரு பெரிய கர்ஜனை பண்ணினாராம். இப்போ மாதா கரேன கரம் ஆகிருஷ்ய கேசி விஷ்ணுதனா பிராமியாமாச தம் சௌரிஹி ஐராவத சமம் பலே. அப்ப பண்ண உடனே அந்த கிருஷ்ணன் என்ன பண்ற, அந்த ஒரு ஒரு யானையினுடைய துதிக்கைய அப்படி அசால்ட்டா பிடிச்சாரு. அப்ப ரொம்ப அனாயாசமா பிடிச்சு என்ன பண்ண பிராமயாமாச அதை அப்படியே ஷார்ட்டா ஆரம்பிச்சாரா. அதை அந்த கேசி நிஷூதனா கரம் ஆகிருஷ்ய, இந்த யானையுடைய கரம்னா அந்த தும்பிக்கை, அந்த ட்ரங்க், அதை பிடிச்சு பிராமயாமாசம் சௌரிஹி, அது ஐராவதத்துக்கு ஒப்பான யானை, அதுக்கு ஒப்பான யானையை பிடிச்சார். அது அப்படியே ஷார்ட்டா ஆரம்பிச்சார். ஈசோபி சர்வஜகதாம் பாலலீலா அனுசாரதா கிரீடித்வா சுச்சிரம் கிருஷ்ணா கரிதந்த பதாந்தரே. அது அப்படியே ஒரு கிரு 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 கிருன்னு சுத்த ஆரம்பிச்சா. அந்த ரொம்ப அனாயாசமா சுத்தினாராட. சுத்தி அத அந்த யானையினுடைய தந்தத்துக்கு நடுவுல காலை வச்சு அத ஒரு 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 இந்த இடத்து தந்தத்தை அப்படியே இழுத்து பிடிக்கிறாங்க. அந்த யானையினுடைய தந்தத்தை அப்படிங்கிற சஹா சொல்ற பிராமயாமாசன்னா அது அப்படியே ஷோல்டர். ஈசோபி சர்வஜகதாம் பாலன் கிரீடித்வா உட்பாண்டிய வாமதந்தம் தூ தட்சிணேனைவ பாணினா தாடயாமாச எந்தாலும் தஸ்யா அசிச்சாததா சிரஹா. அந்த யானையினுடைய தந்தத்தை பிடிங்கினார். அந்த பிடுங்கி அந்த ஒரு 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 அந்த அந்த அதால அந்த யானை பாகனை ஓங்கி அடிச்ச உடனே அந்த தலை சுக்குநூறா உடஞ்சு போயிட்டார். அத சொல்ற உட்பாண்டிய தாடயாமாச தட்சிணந்தத்த ச ரோஷஸ்தேன பார்ஸ்வஸ்தான கஜ பாலன அப்போதயது ததஸ்து உத்ப்ளுத்ய வேகேன ரோஹிணேயோ மகாபலா ஜகான வாமபாவேன மஸ்தகே ஹஸ்திதம் புருஷா. உடனே பலராமனும் என்ன பண்ணார், கோபத்தோட அந்த யானையினுடைய வலது தந்தத்தை பிடுங்கினார். அதை எடுத்து அந்த இதையும் அடிச்சு கொண்டுட்டார் ரெண்டு பேரும்.
அந்த 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ண, யானையினுடைய அந்த மத்தகத்தை ஓங்கி உதைச்ச உடனே என்னாச்சு, அந்த பலபத்ரேன லீலையா சகசிராட்சேன வஜ்ரேன தாடிதா பர்வதோ எனா. இந்திரன் வஜ்ராயுதத்தினால மலையை அடிச்சா எப்படி சுக்குநுறா உடையுமோ, அந்த கோலையாபீடம்ங்கிற யானையும் ஹத்வா வலையாபீடம் ஹஸ்தி ஆரோக பிரச்சோதிகம் மதாமிருக யுக்தாங்கோ ஹஸ்திதந்த வராயுதோ. இந்த மாதிரி 2 பேரும் அதை கொன்ன உடனே 2 பேருமே என்ன பண்ண, அந்த கோலியாபீடம் யானையை கொண்டுட்டு அந்த அதனுடைய தந்தங்களை எல்லாம் ஆயுதமா எடுத்துட்டு வந்தான். 2 பேருக்கு கையில ஒரு ஆயுதம், ஜனதாயுதத்தை எடுத்துட்டு அப்படியே கிடு 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 வந்தாரோ அந்த மண்டபத்துக்குள்ள நுழையிறான். மிருகமத்தியே யதாசிம்போ கர்வ லீலா வலோச்சனோ பிரவிஷ்டோ சுமகாரங்கம் பலபத்ர ஜனார்தன. எப்படி யானை கூட்டத்தினுடைய சிம்மங்கள் நுழைஞ்சு கட்சிக்கணுமோ அந்த மாதிரி அந்த யானையை கொண்டுட்டு இந்த சபையில 2 இளம் சிங்கங்கள் நுழைஞ்சுது. சாகாகாரோ மகாஜன்யே மகாரங்கே து அனந்தரம் கிருஷ்ணோயம் பலபத்ரோயம் விதி லோகஸ்ய விஸ்மயா. சபையில நுழைஞ்சாலோ இல்லையோ எல்லாரும் அந்த மண்டபத்தில் இருக்கிறா, ஓ இவன் தான் கிருஷ்ணன், ஆஹா இவன் தான் பலராமன், வந்துட்டான் அப்படின்னு எல்லாரும் அந்த கொண்டாட ஆரம்பிச்சாலாம். சகாயம் ஏன ஹதா கோரா பூதனா பாலகாதினி க்ஷிப்தம் து சகபத்யேன பக்னோது யமலார்ஜுனோ சோயம் யஹா காளியம் நாகம் மமர்ந்தா ஆருஹ்ய பாலகா திருதோ கோவர்தனோ ஏன சப்தராத்திரம் மகாகிரிஹி அரிஷ்டோ தேனுகா கேசி லீலையைவ மகாத்மனா நிகதாயேன துர்விருத்தா திருஷ்யதாம் ஏஷசோ அச்சுதா அயம் ச அஸ்ய மகாபாகு பலபத்ரோ அக்ரதோ அக்ரஜா பிரயாதி லீலையா யோஷின் மனோ நயன நந்தனா. இவருடைய பெருமைகளை எல்லாம் சபைகள் எல்லாரும் பேசுறா. இவன்தான் பூத்தனையை கொண்டவன், இவன்தான் சகடாசுரனை கொண்டவன், இவன்தான் அந்த யமலார்ஜுனான் சொல்லக்கூடிய அந்த விருட்சங்களை முறித்தவன், இவன்தான் காளியமர்தனம் பண்ணினவன், இவன்தான் கோவர்தன மலையை தரித்தவன், இவன்தான் அரிஷ்டோன் தேனுகன் கேசிக்கிறவனெல்லாம் கொன்னவன், இவனைதான் அயோக்கியர் இந்த அசுரர்களை எல்லாம் அழித்தவன்னு எல்லாரும் இவனை பத்தி எல்லாம் குணத்தை எல்லாம் பேசி பேசி இதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாளாம். இவன் கிருஷ்ணனுக்கு முன்னாடி பிறந்தவன், இவன் பலராமன், இவன் பாரு எவ்வளவு அழகா இருக்கான் பாருங்க. மொத்தத்தினையும் பார்த்தாலே இதையெல்லாம் இந்த ஒரு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். அயம் ச அஸ்ய மகாபாகு பலபத்ரோ அக்ரதோ அக்ரஜா பிரயாதி லீலையா யோஷின் மனோநயன நந்தனா. இவன்தான் அந்த கோபிகைகளினுடைய இதையெல்லாம் அவளை சந்தோஷப்படுத்தினவன். அயம்ச கத்தியதே பிராஜ்ஞைஹி புராணார்த்த விசாரதைஹி கோபாலஹா யாதவ வம்சம் மக்னம் அபியுத்தரிஷ்யதே. இவன்தான் யாதவ வம்சத்தை யதுகுல வம்சத்தை மறுபடியும் தலை நிமிர்த்தியவன் அப்படின்னுலாம் ஞானிகள்லாம் சொல்றா. அயம் ஹி சர்வலோகஸ்ய விஷ்ணோஹோ அகில ஜன்மனஹா அவதீர்ணஹா மஹீம் ஹம்சோ நூனம் பாரஹரோ புவஹா. இவன் தான் சாட்சாத் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இங்க கண்ணனாக பூமியினுடைய பாரத்தை குறைப்பதற்காக அவதாரம் பண்ணி இருக்கான். இந்த ஒரு இதெல்லாம் இந்த மாதிரி மொத்தரா இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக ஒருத்தருக்கொத்தர் பேசிக்கிறாளாம். இத்தேவம் வர்ணிதே பௌரே ராமே கிருஷ்ணேச்ச தத்க்ஷணாத் உரஸ்ததாப தேவக்யாக ஸ்நேக ஸ்னுத பயோதரம். இந்த மாதிரி கிருஷ்ணனை பத்தியும் பலராமனை பத்தியும் இவா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சொல்லச்சேயே தேவகிக்கு அப்படி பிரீத்தியினால தன்னுடைய ஸ்தனங்கள்ல இருந்து பால் பெருகினார். மனசுல ரொம்ப சந்தோஷம். அதையெல்லாம் பார்த்து இவாள்லாம் தாயாரும் தகப்பனாரும் ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்கு மேல இவா எல்லாருமே இந்த ஒருத்தருக்கொத்தர் இவா தோழிகள்லாம் ஒருத்தருக்கொத்தர் பேசிக்கிறா. பேசிட்டு கடைசியில இந்த அவ கம்ச சாணூரர் லட்சுமிவான் எல்லாம் கொண்டுட்டு கடைசியில கம்சனையும் மதம் பண்ண போற. அதை தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னைக்கு சம்சயங்கள் இருந்தா கேட்கலாம். ஏன்னா இன்னும் இந்த அத்தியாயம் கொஞ்சம் பெரிய அத்தியாயமாக இருக்கிறதுனால தொடர்ந்து கம்சனுடைய வதத்தை பார்க்கலாம். இன்னைக்கு சம்சயங்கள் இருந்தா பார்க்கலாம்.
ധന്യസ്മേടിയൻ ஆச்சரியமான அனுபவம் அது. நம்மாழ்வா திருநட்சத்திர கிருஷ்ணானுபவம் ஆக்சுவலா எல்லாரும் அடியவங்கள் பாக்கியம். விவோதித்தம் தான் பாகவதாளுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இது அன்மியூட் பண்ணிட்டு கேட்கணும்னு பிரார்த்திச்சுங்க அடியா. இந்த நம்மாழ்வார் வைபவத்துல பேஸ் பண்ணி ஒரே கேள்வி அடையன். இப்போ நமக்கு நம்மாழ்வார் திருவடி தொழில் பாக்குறோம் நிறைய திவ்ய தேசத்துல அடையன். அந்த மாதிரி மத்த ஆழ்வார்களுக்கெல்லாமும் நடக்கிறது அடையன், திருமங்கை மன்னர் அந்த மாதிரி எல்லாம் இல்ல, இது வெறும் ரொம்ப ஸ்பெசிபிக் டு நம்மாழ்வார்? திருமங்கை ஆழ்வாருக்கு திருக்குழந்தையில நடக்கிறது. கும்பகோணத்துல திருமங்கை ஆழ்வார் திருநட்சத்திரத்தும் போது அங்க திருமங்கை மன்னன் திருவடி தொழல்ங்கிறது திருக்குழந்தையில பண்றா. மொத்த ஆழ்வார்களுக்கு பண்றாளா தெரியல, ஆனா திருமங்கை மன்னனுக்கு நடக்கிறது. அடியனுக்கு ஒரு இது மானசீக ஆராதனம்ங்கிறது லேடிஸும் பண்ணலாம்ன்ற மாதிரி இருக்கு. அதாவது இல்ல அதுவும் மானசீக ஆராதனமும் ஆராதனம் பண்றவா மட்டும்தான் பண்ணலான்ற மாதிரி ஏதாவது இருக்கு? அதாவது ஸ்திரீகளுக்கு தளிகையெல்லாம் சமர்ப்பிக்கலாம், மனசனால பெருமாளுக்கு ஆராதனம் அமந்திரகமாக பண்ணலாம். மானசீக ஆராதனம் தான் நான் அடியன் கேட்கறது. மானசீக ஆராதனத்தை பத்தி தான் அங்க. அதாவது சில சமயம் சில அதாவது இப்ப ஆகிற சந்தர்ப்பம் எல்லாம் புருஷாலாம் வெளியூர் போயிடுறா, சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு இருக்கிற போது அவ பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது உண்டு. மாதிரி பண்ண மாட்டா, அந்த தலையை சமர்ப்பிக்கிறது அது மானசீக ஆராதனம் தான். இந்த பிரகரணத்தை ஒட்டி ஒரு கேள்வி சம்சயம் அடையேன். இதுல புருஷால் வெளியூர் போயிட்டா பொம்நாட்டிகள் வெறும் அந்த சாலகிராம பொட்டியை திறந்து நம்ம ஹம்சை பண்ணலாம் இல்லையா? அப்படிதான் இல்லையா? வேற எதுவும் அபச்சாரப்பட்டுற கூடாதுங்கிறதுக்காக தான் கேட்கிறேன். சாலகிராமத்தை தொட்டு பண்ண வேண்டாம், சன்னதி திருக்காம நீக்கிட்டு பண்ணலாம். இந்த தட்டி எழுப்புறதெல்லாம் கிடையாது இல்லையா அடியான் ஸ்திரீகளுக்கு? வெறும்னா சாலகிராம பெட்டியை திறந்து பெருமாள காலையில மானசீக ஆராதனை ஸ்லோகம் சொல்லலாமா லேடிஸ்? அது ஒன்றும் எப்படி அது பெருமாள் உபதேசிக்கிறதோ அதான். ஆன்மீகங்கள்ல ஐஷங்கர் ஸ்பஷ்டமா எழுதியிருக்காரு மானசீக ஆராதனை.